நான் என்ன தான் ஒரு ரூ. 200 ஊபியாக இருந்தாலும் கூட எனக்கு என் மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியல. இந்த கடந்த ஒரு வார காலமாக என் மனசாட்சி போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால் என் மனசாட்சியை உங்கள்கிட்ட பேச அனுப்பியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாமா? சென்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமாக சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்த நாய் இருக்குல்ல, இந்த ஞானசேகரன்ற நாய் இருக்குல்ல, இந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கு. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது லிஸ்ட்டில் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய குழு போய் விசாரித்ததில் மிகப்பெரிய விஷயங்கள் வெளியே வர தொடங்குது. அப்படி பார்க்கும்போது முதல்ல இந்த நாய் இருக்குல்ல, ஞானசேகரன்ற நாய், இது எப்படி இந்த காலேஜுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்க போகிறோம். அப்படி விசாரிக்க போகும்போது இந்த நாய் இருக்குல்ல, ஞானசேகரன்ற நாய், இது ஒரு பிரியாணி கடை நடத்துது. இந்த பிரியாணி கடை எப்படி நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் அவர் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பிரியாணி சப்ளை பண்ணிட்டு வந்திருக்கார். இது மட்டும் இல்லாத இவருக்கு 3 மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மனைவின்னு சொன்னோடனே இந்த நாயோட யோகிதை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போவே நீங்கள் புரிஞ்சிக்கணும். சரி, இவருக்கு 3 மனைவின்னு சொல்கிறாங்க. இந்த நாய் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகுது அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணும்போது, இந்த நாயோட 3வது மனைவி இருக்காங்கல்ல, அவங்க அந்த காலேஜுக்குள்ளே ஒரு சானிடைசிங் கிளீனிங் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. ஸோ இதை படுத்து தான் இந்த நாய் உள்ளே போயிருக்கு. சரி, இது முதல் தரதானா இல்லை இதுக்கு முன்னாடி இது இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா அது விசாரணைக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அதை நம்ம பிற்காலத்தில் வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் வந்திருக்க தகவல் படி இந்த நாய்க்கு 3 மனைவிகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த நாய் ஒரு அரசியல் பின்புலத்தோடு செயல்படுது. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரசியல் பின்புலத்தோடு இந்த நாய் தொடர்புடையது. அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த அரசியல் பின்புலத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல நிறைய அட்டுழியங்களை இந்த நாய் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. சரி, இது மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னா கிடையாது. இந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, அந்த காலேஜுக்குள்ளே போயிருக்கு. இது தொடர்ச்சியாக நடந்திருக்கு. இப்போ அந்த பெண் புகார் அளித்ததுனால இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. சப்போஸ் அந்த பொண்ணு புகார் அளிக்கலை, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்குதே வாய்ப்பில்லை. இந்த நாய் தொடர்ந்து இந்த காரியத்தை செஞ்சிட்ருக்கும். இந்த நாய் முதல் முறையாக செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதே மாதிரி இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கு. இந்த நாய் மேலே கிட்டத்தட்ட 16 கேஸ் இருக்குது. 16 வழக்கு உள்ள நாய் தைரியமாக ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகுது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் கேடுகட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நாம் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய பெண்கள் பழகக்கூடிய, அவங்க ஏதோ தனிமையில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பதிவு பண்ணி இதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வந்திருக்கு. இதற்கு பின்புலமாக தன்னோட அரசியல் பலத்தையும் பயன்படுத்தியிருக்கு. அரசியல் பலத்தை மட்டும் பயன்படுத்தலை, அங்கே 3வது மனைவி அங்கே வேலை செய்கிறாங்க. அந்த மனைவியோட உதவினால் அங்கே போகிறார். இவர் மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது, நிலுவையில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் அங்கே போகிறார். சரி, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் இந்த பெண் வெளியிடலை அப்படின்னா இந்த நாயை பற்றி இங்கே வெளியில் தெரிய வந்திருக்காது. இன்றைக்கி இந்த நாயை பற்றி நம்ம எல்லாம் பேசுகிறோன்னா அந்த பெண்ணை நாம் பாராட்டணும், தைரியமாக வெளியே கொடுத்ததை. ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணோட, அதாவது ஒரு பெண்ணோட அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டோட காப்பி உடனே வெளியே வருது. அப்போது அந்த பெண்ணை மிரட்டுற மாதிரி தானே அது. அந்த பெண் எப்படி தைரியமாக இப்போ அடுத்து இன்னொரு பெண்ணுக்கு நடந்தால் எந்த பெண்ணு தைரியமாக அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. இதை நீதிமன்றமே, இந்த நீதிபதி அவர்கள் இந்த விஷயத்தில் நல்லதொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. காவல்துறை ஆணையர் மீதே நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இந்த விக்டிமோட டீட்டெயில் எப்படி வெளியே வந்துச்சு, குறிப்பாக சொல்லணும்னா இந்த டவுன்லோட் ஹிஸ்ட்ரியில் 15 பேர் அந்த டவுன்லோட் பண்ணி பார்த்ததா சொல்கிறாங்க. சரி, அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விக்டிம் சைட்லேருந்து, அதாவது அந்த பொண்ணோட சைட்லேருந்து அமைச்சர் சொல்கிறார், அந்த பொண்ணோட சைட்லேருந்து இந்த காப்பி வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன், பாதிக்கப்பட்ட பெண்ணு தன்னை வெளியே காட்டிக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த நாய் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸும் பதிவு பண்ணிட்டாங்க.
இது எப்படி வெளியே வந்ததுன்றது இன்னைக்கு விசாரணையில் இருக்குது. அதில் நம்ம வந்து எந்த விதத்துலையும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதை வந்து ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெண் சைட்லேருந்து இதை லீக் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஏயா அமைச்சர் தானே, நீங்கள் மனசாட்சின்னு இருக்கா? பெண்ணு வந்து இதனால் பாதிக்கப்படுது அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த டீட்டெயிலை பெண் வெளியிட்டிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த பெண்ணை மிரட்டுறீங்களா? இல்லை இந்த கேஸோட இதை வந்து திசை திருப்புறீங்களா? கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், காவல்துறை ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசியல்வாதிங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வர தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இந்த விஷயத்தை பெருசாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. மக்களை நாம தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து கண்டிப்பாக யாருமே வெளியே கொண்டு வரல. சரி, இதை திசை திருப்புறதுக்காக மூளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பாட்டி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அந்த பாட்டியை. இந்த பாட்டி என்ன பண்ணுது, முதல்வர் மேலே செருப்பு வீசுது. இது ஒரு அந்த இடத்துல நடந்த ஒரு எதர்ச்சியான சம்பவம். இந்த சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு தனிப்படை அமைச்சு அந்த கிளவியை, அதாவது அந்த பாட்டி அம்மாவை தேடிக்கிட்டு இருக்குதா சொல்கிறாங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி, தேடுறாங்க. இப்போ வந்து அந்த வீடியோவை எடுத்தவரை பிடிச்சிட்டுதா, நெருங்கிட்டதா சொல்கிறாங்க. பாட்டியும் கூடி சீக்கிரத்தில் நெருங்கிட்டதா அப்படின்னு இதை விவாத பொருளாகவும். அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியில் பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுவில் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயத்த பேசுகிறாங்க. இவங்க போனாங்களா, வீடியோ எடுத்தோமா வந்தோமான்னு இல்லாமல் அதை எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட விஷயமா இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை பேசாமல் அந்த பொதுக்குழுவில் உட்காந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்களாம் மீடியாக்களா? இவனுங்களை என்ன திட்டினாலுமே மக்களுக்கு வந்து கோபம் அடங்காது. அந்த நிலைமை தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு உண்மை தெரியணும். அதனால தான் என்னோட மனசாட்சி இப்போ பேசிகிட்டு இருக்கு. என்னோட மனசாட்சி பிரகாரம் இதைத்தான் இத்தனை நாளாக மீடியாக்கள் பேசியிருக்கணும். ஆனால் பேசலை. பாமகவில் நடந்த பொதுக்குழுவை போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொதுக்குழு உட்கட்சி பிரச்சனை, அவங்க இன்னைக்கு குடிப்பாங்கன்னு. அதுவாக வந்து மக்கள் பிரச்சனை சட்டம் ஒழுங்கு. அந்த சட்டம் ஒழுங்கு இங்கே கேடுகட்டு போயிருக்கு. ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா கடைக்கோடியில் கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்றது கேள்விக்குறியா இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. இதைத்தானே இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கள் பேசணும், பேச தவறுறாங்க, பேச மாட்டுறாங்க. இன்னைக்கு நாம தான் அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க இதை திசை திருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா, ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்குமா? ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, தைலாபுர தோட்டத்தில் பாய் போட்டு படுத்திருக்கு இந்த மீடியா எங்கே பாய் போட்டு படுத்திருக்கணும்? அண்ணா யூனிவர்சிட்டி வாசலில் பாய் போட்டு படுத்திருக்கணும். அங்கே படுக்கல, தைலாபுர தோட்டத்தில் பாய் போட்டு படுத்துட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற தமிழக மீடியாக்களுடைய மனநிலை. வரும் காலங்களில் நாம் தொடர்ந்து இந்த மீடியாக்கள் செய்யதை வெளிச்சம் போட்டு காட்டுறோம். என்னோட மனசாட்சி பேசிக்கிட்டே இருக்கும். மக்களே, இந்த வீடியோ இதோட முடிவு பெறது கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்களை உடைக்க போகிறோம். நிறைய ஆதாரங்களுடன் எக்ஸ்க்ளூசிவாக வரப்போகிறோம். நன்றி மக்களே.